வாங்குங்க சீசனல் ஃப்ரூட் மாம்பழத்தை வச்சு கேரமல் மேங்கோ புட்டிங் வந்து நல்லா ஜில்லுன்னு சூப்பராக எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். 5 ஸ்பூன் சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ப்ரௌன் கலரில் கேரமலைஸ் ஆகி வரவும் ஊற்றிக்கலாம். 2 மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா விழுது மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். புட்டிங்னாவே பசும்பால் தானா அப்படின்னு இல்லாமல் தேங்காய் பால் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு 1 டம்ளருக்கு வந்து மாம்பழ விழுது இருந்துச்சு. இப்போ வடச்சட்டி காயவும் மாம்பழ விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு. மாம்பழ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 1/4 டம்ளர் கூட குறைய வந்து சீனி போட்டுக்கோங்க. சீனி போடவும் நமக்கு இன்னுமே தண்ணி ஆகும். அதனால இதை கெட்டியாக்க 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். கார்ன்ஃபிளவர் போடவுமே வந்து சட்டியில் ஒட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால பக்கத்திலே நின்று கிண்டிக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லாத்தோட டேஸ்டையும் பேலன்ஸ் பண்றதுக்காண்டி 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துலேயே அடர்த்தியா வந்துடும். இப்போ இதை பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஆறவும் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மேங்கோ புட்டிங் வந்து ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.